காட்டுல 2 புள்ளிமான்கள் இருந்துச்சு. அது 2 இணைப்பிரியாத நண்பர்கள். எங்க போனாலும் ஒண்ணாவே போகும். ஒரு நாள் மழை பெஞ்சுச்சு. அதுகளால விளையாட முடியல. மழை நின்னதுக்கப்புறம் வெளியில வந்து பார்த்த புள்ளிமான்கள், திருப்பி மழை வருமா அப்படின்னு மேகத்த நோக்கி பார்க்க, அங்கருந்து ஒரு சூரியன் வெளில வந்துச்சு. சூரியன பார்த்துட்டு அந்த புள்ளிமான்கள், "இதுக்கப்புறம் மழை பெய்யுமா?" அப்படின்னு கேட்க, "அதான் நான் வந்துட்டேன்ல" அப்படின்னு சொன்ன சூரியன் அந்த புள்ளிமான்கள பார்த்து சிரிச்சுச்சு. "ஏன் எங்கள பார்த்து சிரிக்கிற?" அப்படின்னு அந்த புள்ளிமான்கள் கேட்க, "நீங்க 2 பேரும் ஒரே மாரி இருந்தீங்க. அத பார்த்து தான் சிரிப்பு வந்துருச்சு. தப்பா எடுத்துக்காதீங்க" அப்படின்னு சொல்லுச்சு. "சரி நீங்க யாரு?" அப்படின்னு கேட்டுச்சு சூரியன். "நாங்க 2 பேரும் புள்ளிமான்கள். நாங்க நண்பர்கள்" அப்படின்னு சொல்லுச்சுங்க. உடனே சூரியன், "உங்க 2 பேர்ல யாரு திறமைசாலி?" அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த புள்ளிமான்கள், "நாங்க 2 பேருமே திறமைசாலி தான்" அப்படின்னு சொல்லுச்சுங்க. அதுக்கு அந்த சூரியன், "இல்ல நான் ஒரு போட்டி வைக்கிறேன். அதுல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் திறமைசாலி. அவங்களுக்கு நான் ஒரு நல்ல பரிசு தருவேன்" அப்படின்னு சொல்லுச்சு. பரிசுன்னோனே அந்த புள்ளிமான்கள் 2 பேருக்கும் ஒரே ஆர்வம். சரின்னு ஒத்துக்குச்சுங்க. உடனே சூரியன், "அங்க தூரமா தெரியுது பாருங்க மரம். அத யாரு போய் முதல்ல தொடுறீங்களோ அவங்க தான் வெற்றியாளர், திறமைசாலி" அப்படின்னு சொல்லுச்சு. உடனே புள்ளிமான்கள் 2ம் மரத்த நோக்கி ஓட ஆரம்பிச்சுச்சுங்க. ஆனா மரத்து பக்கத்து போனதும் அப்படியே நின்றுச்சுங்க. சூரியன், "ஏன் நின்னுட்டீங்க?" அப்படின்னு கேட்க, ஒரு மான், "நான் என் ஃப்ரெண்டுக்காக விட்டு குடுத்துட்டேன்" அப்படின்னு சொல்லுச்சு. இன்னொரு மானும், "நான் என் ஃப்ரெண்டுக்காக விட்டு குடுத்துட்டேன்" அப்படின்னு சொல்லுச்சு. இத கேட்ட சூரியனுக்கு ரொம்ப ஆச்சரியம். அதோட சந்தோஷம். சூரியன் மான்கள பார்த்து, "உங்க ஒற்றுமைய கண்டு நான் ரொம்ப மகிழ்ந்துட்டேன். உங்க 2 பேருக்கும் நான் ஒரு பரிசு தரேன். வானவில்லே வருகன்னு சொன்னா ஒரு அழகான வானவில் உங்களுக்காக வரும். அதோட அழக பார்த்து நீங்க ரசிக்கலாம்" அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கப்புறம் மான்கள் எப்பல்லாம் தோணுதோ அப்பல்லாம் வானவில்ல வர வச்சு அதோட அழக ரசிச்சுக்கிட்டு இருந்துச்சு. எப்பவும் விட்டு குடுக்கறதுனால நம்ம கெட்டு போ மாட்டோம்.